அவன் யாருன்னே தெரில மாப்ள. ஆள் பார்க்க மாக்கா மாதிரி இருக்கான். அடித்தா ஒரு அடிக்கு தாங்க மாட்டான் மாப்ள. நீ அவளுக்கு கால் பண்ணுறது அவனுக்கு எப்படி தெரியும்? அதான் மாப்ள எனக்கும் தெரில. ஒருவேளை லவ் பண்ணுறாங்களோ? சரியா போட்டுருவோம். படித்து வேலைக்கு போகிற வழியை பாரு. மாப்ள 4 வருஷம் சுற்றிருக்கல, பயமாக இருக்குல்ல. அவள் லவ் பண்ணால் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனால் லவ் பண்ணுறேன்னா அவள் வாயால் சொல்லட்டும். ஆமான்னு சொல்லிட்டா? ஆமான்னு சொன்னால் விட்ருவோம். மாப்ள ஆமாம், லவ் பண்ணுறது உன் சாய்ஸு. அது மாதிரி அவளுக்கு பிடிக்கிறதும் பிடிக்காதும் அவள் சாய்ஸு. அதில் நம்ம தலையிடக்கூடாது. தைரியமாக வந்துட்ட. ஸ்டீஃபன் வந்தால் என்ன பண்ணுவேன்? அன்னைக்கு வேறு ஏதோ மூடில் இருந்தேன். இன்னைக்கு வரட்டும், யாருக்கு அடுத்த யார் திருவுறான்னு பார்ப்போம். பார்ப்போம். ஆள் வந்துட்டா பாரு. சரி, ஐடி கார்டை போய் அவட்ட போய் கொடுத்துட்டு வா. அவ ஐடி எப்படி உன்கிட்ட? சொல்கிறேன், போய் கொடு. எப்படி கொடுக்க? போல என்னத்தையாவது போய் சொல்லி கொடு. ஏங்க, இது உங்க ஐடியா? ஆமாம். இது எப்படி உங்ககிட்ட? உங்க பேக்ல இருந்து கீழே விழுந்துட்டு. தேங்க்ஸ். சத்யா, என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஐடி உங்க ஐடியில் பார்த்தேன். ஓ, ஒண்ணுமில்ல. மாப்பிள்ள அவ என்கிட்ட பேசினால. ஆனால் நீ எதுவும் பேசலையில. அவ ஃபேஸை பக்கத்தில் பார்க்குறது என்னால் நம்பவே முடியல. ஆனால் இந்த ஐடி கார்டு மட்டும் சூப்பர்ல. அவ ஐடி எப்படி உங்ககிட்ட? அது ஒன்றும் இல்லை, நம்ம பையன் தான் ஐடி கார்டு கடை வச்சுருக்கான். காலையில் உங்களால் ஐடி கார்டு இல்லாமல் தான் போகிறான், அவ்வளோதான். ஆனால் 2 ஐடி இருக்குமே, அவள் பார்த்துட்டா? பார்த்தா பார்க்கட்டும். பார்த்து என்ன யோசிக்கிறான்னு பார்ப்போம். நேத்தானே நான் உனக்கு வரக்கூடாதுன்னு சொன்னேன். அதை சொல்ல நீங்கள் யார்? நான் யாரா? அடிக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். அடிப்பீங்களா? மாப்பிள்ள எப்படியாவது தப்பிச்சு ஓடிடல. இல்லை, வண்டி நிப்பாட்டில் நானும் வரல. என்னமோ சொன்ன, விட்டு ஓடி போகிற. நீயே பார்த்தல, அவனெலாம் அடிக்க முடியுமா? கொஞ்சம் கஷ்டம்தான். இவன் வேற வாழ்க்கை விளாடுறான். இனிமேல் அந்த பக்கம் போவ. ஒரு கால் பண்ணியிருந்தா கூப்பிட வந்திருப்பான்ல. எப்போவுமே வீட்டுக்குள்ளே தானே இருக்கேன். சீக்கிரமாக வந்து என்ன பண்ண போகிறேன்? நடக்கிறதும் நல்லது தானே. ஆமாம், ஒரு வாரம் தூத்துக்குடி போகணுமாமே. மாமா சொன்னாவ எதுக்கு? ஆமாம், எக்ஸாம் டியூட்டி, அதனால் போகணும். நான் அவனை கூப்பிட்டு போட்டா? வேணாம், நானே பார்த்துக்கிறேன். நீங்கள் ஏன் வீணா அவ்வளோ தூரம் வரணும்? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வீட்டில் சும்மா தான் இருப்பேன். ஒன்று ட்ராப் பண்ணிட்டு என் ஃப்ரெண்ட்ஸு கூட சுற்ற போகிறேன், அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் அடுத்து நான் ஊருக்கு போயிட்டு வரும்போது உனக்கு எல்லாம் எனக்கு யாருக்காவது கல்யாணம் முடிஞ்சிருக்கும்.
அப்போ உன்கிட்ட எப்படி நின்று பேச முடியுமான்னு கூட தெரியல. சரி, ஆனால் காலையில் சீக்கிரமாக போகணும். உங்களால் முதல்ல எந்திரிக்க முடியுமா? அதெல்லாம் அப்போவே அலாரம் வச்சாச்சு. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குளிரில் நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை.